டாக்டர் கேரி மில்லர் இஸ்லாத்திற்கு வந்தார். எப்படி வந்தாரு? முழு குர்ஆனையும் படிக்கிறார். எதுக்காக படிக்கிறார்? முதல்ல டாக்டர் கேரி மில்லர் அவர் கிறிஸ்தவ பாதிரியாராக பிரச்சாரகராகவும் இருக்கிறார். நம்ம குர்ஆனை படிக்கணும், இவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கணும், குர்ஆன்ல இருந்தே பிழைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு படிக்கிறாரு. படித்துக் கொண்டே போகிறேன், எனக்கு ஆங்காங்கே ஒரு நெருடல் வந்து கொண்டே இருக்கிறது. டாக்டர் கேரி மில்லருடைய உள்ள முறுத்தி கொண்டே இருக்கிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அவர் படிக்கிற நேரம் எல்லாம் என்ன யோசிக்கிறார்னா, மேரியை பற்றி நான் என்ன புரிந்து கொண்டேன், எனக்கு கற்றுத்தரப்பட்டது என்ன, ஆனால் மேரியை பற்றி திருமறை குர்ஆன் இப்படியான ஒரு புனித தாயாக, ஒரு அழகான தாயாக, ஒழுக்கமான தாயாக குர்ஆன் பேசுகிறது. மேரியை பற்றி குர்ஆன் இத்தனை இடங்களில் பேசுகிறது, ஆனால் ஹதீஜாவை பற்றி பேசவில்லை, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி பேசவில்லை, நபிகள் நாயகத்துடைய மனைவியரை பற்றி பேசவில்லை. அப்படி பேரை சொல்லி 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 எல்லாம் பேசல, ஆனா மேரியை பற்றி பேசுகிறது, மரியமை பற்றி பேசுகிறது. ஆச்சரியப்படுறாரு, எல்லாம் நோட் எடுத்துக்கிட்டே போறாரு. அடுத்ததாக பார்க்கிறாரு, எங்க அவருக்கு கிளிக் ஆகிற இடம்னு சொன்னா, தப்பத் யதா அபீலஹபின் வதப், அபூலஹபு அவனுடைய கை நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று அல்லாஹ் தஆலா அபூலஹபுக்கு சாபம் இடுகிற அத்தியாயத்தை படிக்கிறார். நம்மளும் ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், மௌலவி தொழுகை நடத்தும் போது ஓதுவாரு, கேட்கிறோம். நம்ம அத்தனை பேரும் யோசிக்காத ஒரு கோணத்தில் அவர் யோசிக்கிறார். எப்படி யோசிக்கிறாரு? அபூலஹப் யாருன்னு தேடுறாரு. அபூலஹப் யாரு? ரசூலுல்லாஹ் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யும் போது இஸ்லாம் பொய் என்று மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக துடிச்ச ஒரு ஆளு அபூலஹப். அந்த அபூலஹப் நாசமா போகட்டும்னு குர்ஆன் சொல்லுதுன்னா அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான்னு அர்த்தம். லாஜிக் என்னங்க அதுல? அவன் இஸ்லாத்துக்கு வரமாட்டான், அதுதானே சொல்லப்படுது. அப்ப இவர் பார்க்கிறாரு, இதுக்கு இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அபூலஹப் உயிரோடு இருந்திருக்கிறார். 10 ஆண்டுகள் அபூலஹப் இந்த செய்திகளை எதிர்த்து இருக்கிறார். அபூலஹப் இந்த இஸ்லாத்தை பொய்ப்பிக்கணும்னா ஒரே ஒரு வேலை செஞ்சிருக்கலாம், அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கவே தேவையில்லை. என்ன செஞ்சிருக்கலாம்? உடனே நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், முகமது நபியுடைய கொள்கையை ஏத்துக்கிறேன் பொய்யாக சொல்லி இருந்தால் கூட அபூலஹப் இஸ்லாத்துக்கு வர மாட்டார், நாசமா போகணும் என்று குர்ஆன் சொல்லுது. அந்த அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார்ல, நேருக்கு நேர் முரண்பாடாகி இருக்கும் குர்ஆன். ஆனா 10 ஆண்டுகள் அதற்கு பின்னால் இருந்தவனுக்கு ஒரு சின்ன சிந்தனை கூட வரல, நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது, நம்ம இப்படி பண்ணினா இஸ்லாம் பொய்ப்பிக்கப்பட்டுமே, அப்படி அவர் யோசிக்கலையே என்பதை புரிந்த டாக்டர் கேரி மில்லர் பின் நாட்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பைபிளும் குர்ஆனும் என்கிற பெயர்ல ஆங்கிலத்தில் புத்தகமே வெளியிட்டார்.